உங்க மனசு அது உங்களுக்கு ஒரு வரமா இல்ல சாபமா? உங்க மனசு தான் உங்களோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல மோசமான எதிரியா? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்ம உள் உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பார்வைய இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்குருவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. எந்த தலைமுறையும் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு சௌகரியங்களும் வசதிகளும் இருக்கு. ஆனா மனுஷங்களோட மனசு சிதறி போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம காலத்தோட மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இது தாங்க அந்த நவீன கால முரண்பாடு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு வசதிகள், ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வரலாறு காணாத அளவுக்கு மனக்குழப்பம். ஏன் நாம இந்த ரெண்டுக்கும் நடுவுல இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம்? இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். வெளியுலகத்துல நாம ராஜாக்கள் மாதிரி வாழ்றோம். முன்னெல்லாம் ராஜாக்கள் கிட்ட இருந்த குதிரைகளை விட பல 100 மடங்கு சக்தி வாய்ந்த கார்கள்ல போறோம். நவீன அரண்மனைகள்ல வாழ்றோம். ஆனா நம்ம உள் உலகத்துல என்ன நடக்குது? இளைஞர்களோட மனசு உடையுது, சந்தோஷம் மெல்ல மெல்ல காணாம போகுது, வாழ்க்கை ஒரு பெரிய பாரமா மாறிடுது. இந்த வெளிவெற்றிக்கும் உள் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளிதான் நம்மளோட கவனத்துக்கு வரணும். அப்போ இந்த முரண்பாட்டுக்கு ஆணிவேர் எங்க இருக்கு? இது வெளியிலிருந்து வர்ற பிரச்சனையா இல்ல நமக்கு உள்ளேயே உருவாகிற ஒன்றா? சத்குருவோட பார்வை நம்ம எல்லோர்கிட்டயும் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி மேல விழுது. அதுதான் நம்மளோட மனித மனம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி பந்திலேயே மிகப்பெரிய அற்புதம் எது தெரியுமா? அது நம்ம மனசுதான். நாம இன்னைக்கு பாக்குற இந்த டெக்னாலஜி, இந்த வளர்ச்சி எல்லாமே அந்த அற்புதமான மனசிலிருந்து வந்த ஒரு சின்ன துளிதான். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. அற்புதங்களை செய்ய வேண்டிய நம்ம மனசு பல பேருக்கு துன்பங்களை உற்பத்தி பண்ற ஒரு ஃபேக்டரியா மாறிடுச்சு. புத்திசாலித்தனத்தோட ஊற்றா இருக்க வேண்டியது இப்ப வலியையும் வேதனையும் உருவாக்குற ஒரு இடமா மாறிப்போச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மனுஷனோட பெரும்பாலான துன்பங்கள் அவனோட மனசுக்குள்ளதான் உருவாகுது. நம்மளோட சொந்த புத்திசாலித்தனமே நமக்கு எதிரா திருந்தி நமக்குள்ள இருந்தே நம்மள குத்த ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, தாக்குதல் நமக்கு உள்ள இருந்தே வரும்போது நம்ம எங்க ஓடி ஒழிய முடியும்? இந்த உள்மன போராட்டம்ங்கிறது ஏதோ தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனைன்னு நினைச்சிடாதீங்க. இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய சமூக நெருக்கடியா மாறறதுக்கான எல்லா அபாயமும் இருக்கு. அத நாம இப்போ புரிஞ்சுக்கணும். 20%. இந்த நம்பரை சும்மா பார்க்காதீங்க. இது உலக சுகாதார நிறுவனம் நமக்கு கொடுக்கிற ஒரு நேரடி எச்சரிக்கை. நம்ம எதிர்காலத்தை பத்தின ஒரு அதிர்ச்சிகரமான கணிப்பு இது. இதோ பாருங்க, அந்த கணிப்பு. உலக சுகாதார நிறுவனம் என்ன எச்சரிக்குதுன்னா, நம்மளோட சொந்த புத்திய, நம்ம மனச எப்படி கையாள்றத நம்ம கத்துக்கலனா தற்கொலைங்கிறது ஒரு பெரிய பெருந்தொற்றா மாறும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 30-40 வருஷத்துல உலகத்துல 5ல ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கலான்னு கணிக்கிறாங்க. இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒரு அபாயச்சங்கு. ஆனா ஒரு நிமிஷம், கணிப்புகள் வெறும் புள்ளி விவரங்கள் தானே. அது மனுஷனோட எண்ணம் இல்லையே. அப்போ நம்மால எதிர்காலத்தை மாத்த முடியாதா? நிச்சயமா முடியும். இந்த கேள்விதான் நம்மள பிரச்சனையிலிருந்து தீர்வை நோக்கி கூட்டிட்டு போகுது. இதுக்கான தீர்வு மாத்திரைகள்லயோ இல்ல மனநல மருத்துவத்திலயோ மட்டும் இல்ல. சத்குரு சொல்றது ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பத்தை பத்தி. அதத்தான் அவர் உள்நிலை தொழில்நுட்பம்னு சொல்றாரு. இது நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஏன் நம்ம உடம்போட கெமிஸ்ட்ரிய கூட நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு அறிவியல். சிம்பிளா சொல்லணும்னா, வெளியில எப்படி ஏசி, கார்னு நம்ம சௌகரியத்தை உருவாக்கிக்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷத்தையும் அமைதியையும் அன்பையும் நாமளே உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு கருவிதான் இது. ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு மதம் கிடையாது, ஒரு தத்துவம் கிடையாது, இல்ல ஒரு கொள்கையும் கிடையாது. நீங்க எதையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. இதை நீங்களே பயன்படுத்தி உங்க அனுபவத்துல உணர்ந்து பார்க்கற ஒரு பிராக்டிக்கல் டூல், அவ்வளவுதான். சரி, இந்த உள்நிலை தொழில்நுட்பத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறது எப்படி? இத புரிஞ்சுக்க ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு. மனநலங்கிறது ஏதோ பெரிய சிக்கலான விஷயம் இல்ல. அது நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு அடிப்படை திறன்னு இந்த உதாரணம் ரொம்ப அழகா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால பாதிக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேல பல்லே இல்லையாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பற்கள் இருக்கு. இதுக்கு காரணம் டென்டிஸ்ட் கிடையாது, நம்ம அம்மாக்கள் நமக்கு சின்ன வயசுலயே பல் தேக்க சொல்லி கொடுத்ததுதான். இதே மாதிரி தாங்க நம்ம மனசை நிர்வகிக்கிறதும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு பழக்கமா, ஒரு அடிப்படை திறனா மாறணும். இது எந்த நம்பிக்கையும் சார்ந்ததுல, பிராக்டிக்கலா பயன்படுத்தக்கூடிய கருவிகளை சார்ந்தது. இது ஒவ்வொரு நாளும் நாம நமக்காக செஞ்சுக்கிற ஒரு பயிற்சியாக மாறணும். அப்போ
கடைசியா நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். தினமும் காலையில எந்திரிச்சு பல் தேய்க்கிற மாதிரி உங்க மனச கையாள்றதும் ஒரு சாதாரண அன்றாட பழக்கமா மாறுனா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகமே எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.